ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போகிறது தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போகிறதுக்கு இந்த மாதிரி 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு செகண்ட் லைன்லேருந்து பஞ்ச் பண்ணி இந்த த்ரெட்டை அப்படியே தூக்கிட்டு போய் ஃபஸ்ட் லைனில் போடுறோம். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நாட் ஃபார்ம் ஆயிரும். கீழேயே பக்கத்தில் கீழேயே ஒரு குட்டி நாட் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இதை அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நாட் ஃபார்ம் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி லாக் போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செயின் கன்வெர்ட் பண்ணுறோம். இது அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லைனில் பஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாட் ஃபார்ம் ஆயிரும். கீழே ஒரு குட்டி நாட் போட்டுக்க போகிறோம். அதை அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். அதை அப்படியே ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். குட்டி லாக் போடுறோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். இதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். குட்டி லாக் போடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு லைனுக்கு எடுத்துகிட்டு போய் த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். தேர்டு ஸ்டெப் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபார்ம் ஆயிரும். ஃபோர்த்து ஸ்டெப் குட்டி லாக் போடுறோம். ஃபிஃப்த்து ஸ்டெப் அதை தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரோம். சிக்ஸ்த்து ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். நம்ம ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். நம்ம இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எதுக்கு போடுறோம்னா, இதோட நம்மளுக்கு அவுட்லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே முடியுது. இதுவுமே ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு தான். இது நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங், ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போது 3 லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இப்போது சென்டர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். இது அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபார்ம் ஆகும். கீழே ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். இது அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போய் பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி லாக் கொடுக்குறோம். இது அப்படியே நெக்ஸ்ட்டு செயினாக குறிப்பிட்ட தூரத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இதை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லைனில் பஞ்ச் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபார்ம் ஆகும். கீழே ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். இது அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபார்ம் ஆகும். அப்புறம் குட்டி லாக் கொடுக்குறோம். இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, சென்டரில் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நூல் இலைகள் சிக்கிச்சுன்னா அதை விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆகும். கீழே த்ரெட்டை ஜென்டிலாக, ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இது அப்படியே பொறுமையாக இழுத்திங்கன்னா நாட் ஃபார்ம் ஆகும். கீழே குட்டியாக லாக் பண்ணுறோம். அதை அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் நாட் ஃபார்ம் ஆனதுக்கு கீழே ஒரு லாக் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம இப்போ இதுவே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நான் போடுறத நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சேனலை யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணி தருவோம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நீங்கள் இதை போட்டு பழகுனீங்கன்னா மட்டும்தான் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் உங்களால் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஃபில்லிங்ஸ் போயிடலாம். இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வரும். நீங்கள் வந்து ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அவுட்லைன் ரொம்ப 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 கம்பல்சரி தான். அவுட்லைன் போடாமல் எனக்கு சென்ட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவுட்லைன் கொடுத்தோம்னா அது கரெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ரொம்பவே பிடிச்சி இழுத்து அதை கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே, நம்ம இப்போ போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷேப் போகலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வரணுங்கிறதுக்காக நான் இந்த கோடு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும் பொழுது கண்டிப்பாக இந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த லைன் சென்டரில் ட்ரா பண்ணாமையுமே நம்ம போடலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சேம் அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். நம்ம வந்து ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் ஹோல் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போடும் பொழுது 2 சைடுமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து போடும் பொழுது நூல் கட் ஆகுது, த்ரெட்டு கட் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக வந்து ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் வந்து த்ரெட்டு கண்டிப்பாக கட் ஆகும். கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்து தான் இதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, இப்போது இங்கேயும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சென்டரில் லைன் ட்ரா பண்ணியே போடுங்க. நெக்ஸ்ட்டு ஷேப் போடும் பொழுது நீங்கள் வந்து மேனுவலாக ரேண்டமாக போட்டு பழகுங்க. இதோடவே அது ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ நான் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் போட்டு காட்டிட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த திலகம் ஷேப்பை போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.